இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது சரியான கேடி வேலையை பார்த்துட்ருக்கா. அதாவது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கையும் களவுமா புடிச்சதுக்கப்புறமா, அந்த மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்தா இல்லையா? அந்த பிரேமில வந்து பார்த்தீங்கன்னா, அவளும் இருந்துட்டுருக்கா. அந்த ஒரு வீடியோவ மட்டும் அப்போவே கார்த்திக் அனுப்பிச்சிருந்தா, எதுக்காக மகேஷை கொல்ல பார்க்குறா? என்ன ஏது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, நான் இதோட உனக்கு வார்னிங் தரேன். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி வார்னிங் மட்டும் பண்ணி விடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற மிகப்பெரிய தப்பு. அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ அந்த அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது அதே ஆயாம்மா வேலைய பார்த்துக்கிட்டு, அதே ஸ்கூல்ல நம்ம இலக்கியா இருக்கிற ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவோட அந்த சாப்பாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. அந்த அஞ்சலி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ணனோட வீட்டுக்கு தானே போனாங்க. ஆனா அங்கருந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போனாங்க? அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம, இப்போ எல்லாருமே குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவோட உயிர காப்பாத்துனா போதும். மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தா நமக்கு என்ன? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு செவனேன்னு அவங்களோட வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு உண்டான வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஆயாம்மா வேலைக்கு போனாலுமே கூட அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, சீரும் சிறப்புமா வந்து செய்யணும் அப்படின்ற மாரி தான் நம்ம இலக்கியா நெனச்சிட்டுருக்காங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா, இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட இருக்கிற அந்த ஒரு எவிடன்ஸ அழிக்க முடியாம, அதாவது இலக்கியாவ உயிரோட விட்டா இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா, உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவையே வந்து தீர்த்து கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி முடிவு பண்ண ஆரம்பிச்சுர்றா. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு மாஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ணனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட பேசி கடைசியில ஷூரிட்டி கையெழுத்த மட்டும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. சின்னதா ஒரு கம்பெனிய தொடங்கி, அந்த கம்பெனிய முதல் இடத்துக்கு எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த எஸ்எஸ்கே, அஞ்சலி, அதுக்கப்புறம் கார்த்திக், பைரவி இவங்களோட முகத்துல எல்லார் முகத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா, போய் அவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கோபாலகிருஷ்ணன் வந்து குடிச்சிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இதா இருந்துட்டு இருந்தாங்க. அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவலியில காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்படி வெயிட் பண்ண வைக்கிற நேரத்தில நம்ம கௌதம் வந்துட்டு அவசர அவசரமா கிளம்பி ஓட ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் ஒரு லெட்டர பார்த்துட்டு. அந்த லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலியுடைய சுயரூபத்த தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம். அதாவது இலக்கியாவோட சாப்பாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலக்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க. அதே மாதிரி இலக்கியாவோட உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்திருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி கலக்கிற அந்த விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சாப்பிட்டுருவாங்களா? இல்ல நம்ம கௌதம் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்திருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.